ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரொமோட் இருக்காங்க. அதாவது டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 7 அரோரா எப்படி வின் பண்ணாங்க, அதுவும் ஜென்ரல் நாலேஜ் கொஷின். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு நான் கூட வியந்து போனேன். சரி, உண்மையே ஏன்னா பரவாயில்லையே, சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதுவுமே அவங்களுக்கு லக்கில் தான் கிடச்சிருக்குன்றது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க உயிரை கொடுத்து விளாண்டு அந்த இது விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே அமையதா இல்லை அமைக்கிறாங்களான்னு தெரியல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சபரியை போட்டு ஒரு அமைக்கியிருப்பாங்க பா. அதே மாதிரி கம்பூரில் போட்டு அமைக்கியிருப்பாங்க பா, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பாருங்கள் அரோரா மாதிரி நடந்திருக்கு. என்னத்தை சொல்கிறதே ஒன்றும் புரியல. சரி, இப்போ என்ன டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 7 பற்றி சொல்கிறார். நம்ம விக்ரம் தான் படிக்கிறாங்க. பவுல் இருக்கும், அதில் வந்து கொஸ்டின்ஸு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்துட்டு பதில் சொன்னால் பாயிண்ட் கிடையாது, அதை படிப்பாங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது இந்த பதில் அப்படின்றவங்கள இங்கே சூஸ் பண்ணி பெட் கட்டணும். அவங்க கையில் இருக்கிற அந்த கோல்டு காயினை வச்சு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த காயினை வாங்கிடுவாங்க. இல்லை சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காயினை கொடுத்துடும். இந்த மாதிரி ஒரு டாஸ்கம். ஏங்க ஜென்ரல் நாலேஜ்னால் இந்த இது வந்து எனக்கு தெரியும். இப்போ வந்து தீபக் அவங்க போன சீசனில் தீபக்கும் யார் எந்த சீசன் தெரியல, அப்படியே வந்து அந்த இது தெரிஞ்ச உடனே ஓடி போய் தீபக் தான் அந்த பஸர் அடிச்சுட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அது சூப்பராக கெத்தாக இருக்கும். இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு யாருக்கு பதில் தெரியும் அவங்க போய் அடிச்சுட்டு அதுக்கு வந்து பாயிண்ட் வாங்க. அது எப்படி இருக்குது? இங்கே வந்துட்டு இவங்களுக்கு தெரியாதுன்ற இது யாருக்குன்னு இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்கள சூஸ் பண்ணுங்கள். அப்படி பார்த்தா கானாவனத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, பாவம் அவரை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் கானாவனத்தை வந்து அரோரா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் கானாவனத்தை பற்றி அரோராவுக்கு ஃபுல்லாக தெரியும். அப்புறம் இதில் ஹைலைட் என்னென்னா விஜய் பாரதி ஒரு விஷயத்துக்கு கமருதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கமருது குத்தா பாருங்க ஒரு கேள்வி ராமான்ற மாதிரி இருந்தது. சரி, அவங்க என்ன வந்துச்சு பவுல் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? அவர் கமருதினை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. கமருதுக்கு தெரியாதுன்னு அவரா பிரிட்ஜின்ட்டார். ஏங்க நெடுஞ்சாலைக்கு பிரிட்ஜுக்கு என்னங்க சம்மந்தம்? நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே. ஏங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கீழே கமெண்ட்ஸில் கமருதினை பற்றி எங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, நல்ல இதை வந்துட்டு விஜய் பாரதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன் கமருதி வந்துட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன தெரியுது அதை தான் பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக ஃபன்னாக பண்ணுறாரு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சில டாஸ்க்கை வந்துட்டு தன்னோட ஃபன் அந்த விஷயத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு வேணுட்டுமே சொல்கிறாரோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். எது எப்படியோ இதில் வந்துட்டு அரோரா இப்படி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜை வச்சு அவங்க வந்து நிறையா கொஷின்ஸுக்கு பதில் சொல்லிலாம் வந்து இது பண்ணல. கரெக்டாக யாருக்கு தெரியாதுன்றதை அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பேசுறதுனால கரெக்டாக சூஸ் பண்ணி இவ்வளோ வச்சுருக்காங்க காயினும். அதில் தான் அவங்க அடித்து தூக்கியிருக்காங்க போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.